சதீஷ்மாருக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவோம் பாருங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. நான் இந்த பகுதியிலே தான், இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தேன் நானு. அதுக்கப்புறம் பாம்பேல இருந்து சென்னைக்கு போய் 40 வருடங்கள் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்து உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல உண்மையிலே கடவுள் செஞ்ச புண்ணியம் தான் நான் சொல்லணும். முதலாக கடவுளுக்கு நன்றி. இது தேர்தல் நேரம், ஆனா அதே சமயத்துல சில உண்மைகள் தான் நம்ம பேசணும். தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க. எல்லா கம்யூனிட்டில இருந்து, எல்லா மதத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை பார்க்கும் போது உண்மையில நான் ஒரு தமிழ்ச்சினா சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். मुंबईची मुलगी पण म्हटलं होतं चालेल मला, का म्हणजे माझं जन्म इकडेच झालं होतं. ஆனா என்ன, நம்ம தமிழ் மக்கள் பார்க்கும்போது தமிழ் மொழி நான் சொல்லும் போது அதுக்கு பெருமை தனி. வாழ்ந்த தமிழ், வாழ்ந்த தமிழ். நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் மொழி மேல அவ்வளவு அக்கறை வச்சுட்டு அவ்வளவு பிரியமா இருக்கும் போது உலகத்திலே எங்கே போனாலும் தமிழ் மொழி உலகத்திலே மிக சிறந்த மொழி சொல்லிக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவர்களுடைய காட்ட வழியில தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்க முன்னாடி நம்ம ஒரு என்ன சொல்றது, அக்கா சொல்றதா தங்கை சொல்றதா, நம்ம வீட்டுல ஒருத்தியாக நம்மளுடைய मराठी में சொல்ல நம்ம வைணி சொல்லணும். उन எல்லாருக்கும் தெரியும். अपनी भाभी के नाम पे यहाँ पर यामिनी जी आई हैं. मैं एक ही कहूंगी आप सबसे, एक औरत का दर्द एक औरत समझ सकती है. एक घर को एक औरत चला सकती है, तो यहाँ पर आपके लिए क्यों नहीं काम कर सकती. जैसे हमारे देश के हमारे बड़े भाई प्रधानमंत्री मोदी हैं, हमारे प्राइम मिनिस्टर जी हैं, जो कहते हैं कि हर इंसान जो हमारे हिंदुस्तान में रहता है वो मेरा भाई है, मेरी बहन है, मेरी माँ है, मेरी बेटी है. उसी तरह से यहाँ पे क्षितिज साहब जिस तरह से आप लोग के लिए काम करते हैं, आपने इतने सालों में देखा है कि दोनों यशवंत दादा और अपनी वहीनी यामिनी जी जिस तरह से आप लोगों के लिए काम करती रही है, कोई और नहीं करता है. வேற யாராவது பண்ணிருக்காங்களா? இத்தனை வருடங்களாக இங்க தண்ணி பிரச்சனை இருந்தது, தண்ணி தர முடியாத சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய முயற்சினால ஒவ்வொரு வீட்டுல இன்னைக்கு தண்ணி வருதா இல்லையா? அதே மாதிரி ஒரு தீபாவளி இருக்கட்டும், பொங்கல் இருக்கட்டும், நம்மளுடைய எத்தனை ஒரு பண்டிகை வந்தாலும் முன்னாடி வந்து உங்களுக்காக எல்லா வசதிகள் பண்ணி கொடுக்கறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறது பெண் குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் சொன்னாக்கா சும்மா யாரோ உதவி பண்றோங்கிறது இல்ல, என் வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். ஏன்னா சும்மா தேர்தல் நேரத்துல வாக்களிக்கிறோங்கிறதுக்காக மக்கள் போய் ஏமாத்துட்டு அவங்க பொண்ணான வாக்களிக்க போதும் அதுக்கப்புறம் காணாம போயிடுவோங்கிறது கிடையாது. நான் கேட்கிறேன், இந்த பகுதியில இருக்கிற உங்களை எம்பி ஜெயிக்க வச்சீங்க, திரும்பி வந்து எட்டி பார்த்தாரா? இந்த பகுதியில இருக்கிற எம்எல்ஏ ஜெயிக்க வச்சீங்க, தண்ணி வந்ததா இல்ல தவாக்கான வந்ததா இல்ல உங்க வீட்டு பிரச்சனை வந்தாங்களா இல்ல இதுவரை நீ எட்டி பார்த்தாரா? ஆனா நீங்க வாக்கு கொடுத்தாலும் சரி, வாக்களித்தாலும் சரி, வாக்களிக்கலனாலும் சரி, உங்களுக்குள்ள ஒருத்தியாக உங்க மத்தியில ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது உங்களுக்காக வாதாடி, உங்களுக்காக போராடி, தன்னுடைய உயிர் கொடுத்தாலும் பரவாயில்ல என் பகுதியில வாழ்ற மக்கள் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் கீழே இறங்கி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் இங்க வந்திருக்காங்கன்னா நான் வந்திருக்கேன்னா அவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ஆனா எல்லாத்தையும் தாண்டி யாமினி மாக்காக நான் வந்திருக்கேன்னா என்ன சொல்ல போறேன் அது கேட்கறதுக்காக வந்திருக்கேன்.
நான் உண்மைதான் பேசுறேன். ஏன்னா உண்மை இருந்தா வாழ்க்கையில பயம் கிடையாது. அது என்ன சொல்வோம், மடியில கனம் இருந்தாதான் பயம் இருக்கும். மடியில கனமே இல்ல. அதுவும் தமிழர்களுக்கு யாருக்காவது பயம்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு தமிழருக்கு பயங்கிறது நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த ஹிஸ்டரியே கிடையவே கிடையாது. பயங்கிறது வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு உண்மையாக வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன், இங்க வாழ்ற பகுதியில வாழ்ற ஒவ்வொரு தமிழனுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை மட்டுமல்ல, பெண்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கடந்த 5 வருடம் மட்டும் இல்ல, நீங்க நிரந்தரமாக சந்தோஷமா இருக்கணும். இந்த பகுதியில உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணும் அது எல்லாத்தையும் யாமினிமா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த தேர்தல்ல ரொம்ப தூரம் கிடையாது, நாளானிக்கு அதுக்கப்புறம் நீங்க வாக்களிக்கணும். அது என்ன, நம்பர் 1 தமிழர்கள் நம்பர் 1. அவங்களுடைய அதான் சொன்னேன், கடவுளோட புண்ணியம். அவங்க நீங்க வாக்களிக்கும் போது அந்த பட்டன்ல மெஷின்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1ல அவங்க இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையிலேயே நம்பர் 1ல அவங்க இருக்காங்க. மக்கள் சேவையில நம்பர் 1ல அவங்க இருக்காங்க. பிரச்சனைகள் வந்தா முன்னாடி வந்து நிக்கும் போதும் நம்பர் 1ல அவங்க இருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல மறுபடியும் அவங்க வந்து பட்டனே நம்பர் 1 வந்திருக்கு. உங்களுடைய பொண்ணான வாக்களிக்கும் போது நம்பர் 1 பட்டன்ல வாக்களித்து அவங்களோட மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த பகுதியில வந்துட்டு இருக்கிற நான் வந்திருக்கேன், என்னுடைய நம்பிக்கை நீங்க வீணாக்க மாட்டீங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட திரும்பி போகலாமா நானு? ஏன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா சும்மா இன்னைக்கு வந்தோம் அதுக்கப்புறம் வரமாட்டோங்கிறது கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், வாழ்க்கை ஒரு வட்டம். மீண்டும் ஏன்னா தமிழர்கள் எங்க வாழ்றாங்களோ அவங்கள பார்க்கும் போது என்னை வாழ வைத்தது தமிழ்நாடு, என்னை வாழ வைத்தது தமிழ் மக்கள். நான் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டுடைய மருமகள் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மகளா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க வீட்டுல என்ன வந்து நீங்க அக்காவை பாக்குறீங்களா, மகளா பாக்குறீங்களா, சகோதரியா பாக்குறீங்களா, அண்ணியா பாக்குறீங்களா? ஏன்னா என் வீட்டுக்காரோடைய படங்கள்